ஓகே, டுடே நான் ஒரு மெமரி வச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்மளாம் அடல்ட் ஆயாச்சு, அடல்ட்ஹுட். இனி வந்து நம்மளை யாரும் சண்டே கிளாஸ்க்கு கூப்பிட போகிறதில்ல. சண்டே கிளாஸ் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி போய் வசனம் சொல்ல போகிற அந்த நாட்கள்லாம் இனி நமக்கு கிடையாது. நம்ம ஒரு பேரண்டிங் லைஃபுக்குள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான். இனி வந்து நம்ம வந்து 4 பேருக்கு கடவுளை பற்றி சொல்லலாம். நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, இவ்வளோ என்னது சேலஞ்சஸ் வந்துச்சு, எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஏசப்பா கரத்தை பிடிச்சிட்டு நடந்தோம். சில மனிதர்கள் மூலமாக ஏசப்பா நம்மளை பாதுகாத்தாங்க. சில வேர்ட்ஸு, சில ப்ரேயர் மீட்டிங் மூலமாக ஏசப்பா நம்மளை பாதுகாத்தாங்க. எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஏசப்பாவோட வேர்டு தான். அப்போது நம்ம அந்த வசனத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி நம்ம ஒரு டைமும் சர்ச்சுக்கு போகும்போது இனி நம்ம இந்த மாதிரி வசனம் சொல்ல போகிறதில்ல, நமக்கு வந்து வயசாகிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லோரும் அவங்களோட தாட்டை ஷேர் பண்ணுறாங்க, லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை, நமக்கு தெரிஞ்ச ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம ஷேர் பண்ணலாம். எவ்வளவோ கிறிஸ்டியன் வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்து இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இவங்களாம் அந்த கிறிஸ்டியன் வீடியோ பார்த்து ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு இதில் இருக்கும்போது கேட்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும்ல. அப்போ அது மாதிரி நம்மளும் நமக்கு தெரிஞ்சது சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, அப்போ இன்றைக்கி நான் சொல்ல போகிற வசனம் சங்கீதம் 1. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பாதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 4ஆம் அதிகாரம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிற எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு விசாலம் உண்டாக்கும். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தோடு பேசி கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் படிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிய காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தின் இருதயத்திலே தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 23. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீடோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகளின் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோரு நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராது படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். சங்கீதம் 100. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமீன். சங்கீதம் 100. அடுத்த வசனம் சங்கீதம் 119. எனக்கு ஃபுல்லாக தெரியும், நான் வந்து பகுதி மட்டும் அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். நான் உடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தாலும் துதிப்பேன். உடைய பிரமாணங்களை தியானிப்பேன். முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறது நானேதானே. என் முழுதியத்தோடு உண்மை தேடுகிறேன். என் உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கின் இருதயத்திலே வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோதரிக்கப்பட்டவர். உடைய பிரமாணங்கள் எனக்கு போதியும். உடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உடைய சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட்டு இது லூக்கா 18. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் எதிராளிக்கும் இருந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவை நீ எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலும் அடிக்கடி உள்ளது அரட்டாதபடி உனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென்.